வடமாகாண சபைக்கு முன்பாக இன்று முற்பகல் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. 3 கோரிக்கைகளை முன்வைத்து கோப்பாய் ஆசிரிய கலாசாலையின் மாணவர்களின் ஏற்பாட்டில் இந்த கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். வடமாகாண சபைக்கு முன்னால் முன்னெடுக்கப்பட்ட இந்த கவனஈர்ப்பு போராட்டத்தில் பெருந்திரளான ஆசிரிய கலாசாலை மாணவர்கள் கலந்து கொண்டிருந்தனர். நியமனம் வழங்கப்பட்ட 2009ஆம் ஆண்டு முதல் ஆசிரியர் சேவை 3.2க்குள் உள்ளீர்ப்பு செய்தல், ஆசிரிய கலாசாலை பரீட்சை பெறுபேறுகள் வெளியிடப்படாமை, சகல ஆசிரியர்களுக்கும் வழங்கப்படுகின்ற 3000 ரூபாய் மேலதிக கொடுப்பனவை வழங்குதல் உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன்வைத்தே இந்த கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. ஒரு வருடத்துக்கு மேலாகிய நாங்கள் 10,000 ரூபாய் நியமனத்துக்கு கூட இன்றைக்கு ஆசிரியர் பயிற்சி கலாசாலையில் நம்மளுடைய கல்வியினை தொடர்வதற்கு கூட நாங்கள் வறுமையான நிலையில் உள்வாங்கப்பட்டுள்ளோம். நமக்கு 3000 ரூபாய் கொடுப்பன ஊடகங்களுக்கு அடிப்படை வசதி கொடுப்பன ஊட வழங்கப்படவில்லை. அது மட்டுமன்றி 15,000 ரூபாய் அனைத்து அரச ஊழியர்களுக்கும் வழங்கப்படும் என கூறப்பட்டது. ஆனால் இன்று நாங்கள் 10,000 ரூபாய் சம்பள ஊதியத்துடன் வறுமை கோட்டுக்கு கீழே நாங்கள் வழங்கப்படுகின்றோம். அது கஷ்ட நிலைமையை புரிந்து கொண்டு ஏதாவது ஒரு ஆசிரியர் 3-2 எங்களை உள்வாங்கி அனைத்து அரச ஊழியர்களுக்கு வழங்கப்படும் ஊதியத்தை எமக்கும் வழங்குமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றனர். கோப்பாய் ஆசிரிய கலாசாலை ஆசிரிய மாணவர்கள் உள்ளிட்ட பலர் இந்த கவனஈர்ப்பு போராட்டத்தில் பங்கேற்றிருந்தனர். இதன்போது அங்கு வருகை தந்த வடமாகாண கல்வி அமைச்சர் த. குருகுலராசா இவர்களின் கோரிக்கைகள் தொடர்பில் கவனம் செலுத்துவதாக வாக்குறுதி அளித்தார். 9ஆம் தேதி 11ஆம் மாதம் இந்த வாரிய பத்திரம் தயாரிக்கப்பட்டு என்னாலும் எனது செயலாளரினாலும் கையொப்பமிடப்பட்டு சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. எனவே கௌரவ ஆளுநர் அவர்கள் இதை அங்கீகரிக்கும் பட்சத்திலே இதற்கு ஒரு குறைநிரப்பு தொகையை கூறி உங்களுக்கு அந்த 3000 ரூபாயை தருவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். இப்பொழுது உங்களுக்கு நிரந்தர நியமனம் கூறி நீங்கள் இதற்கு முன்னர் எனக்கு விண்ணப்பித்ததின் பயனாக அதனையும் நாங்கள் வாரிய பத்திரமாக தயாரித்து 3-4 மாதங்களுக்கு முதலாகவே அதை மத்திய அமைச்சுக்கு நாங்கள் கடிதங்களாக எழுதி அனுப்பி வைத்திருக்கிறோம். அதற்கு அவர்கள் பதிலும் எங்களுக்கு இன்னும் அனுப்பவில்லை. நீங்கள் பரீட்சைக்கு தோற்றியதன் பின்னர் அந்த பரீட்சை பெறுபவர்களை உறுதிப்படுத்துவதற்கு பல காலங்கள் பல மாதங்கள் பிடிக்கும். பரீட்சை பெறுபவர்கள் வந்தவுடன் உங்களை ஆசிரியர் சேவை 3.2 அடிப்படை சம்பளத்திலே கட்டாயமாக நாங்கள் நிலைநிறுத்துவோம் என்று